வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஏற்கனவே நிறைய சிக்கன் கிரேவி ரெசிபி வந்துட்டு பெப்பர் கிரேவி ப்ளைனாக பண்ணுறது எல்லாமே நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்காவை வந்து வறுத்துட்டு நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். ஒரு கப் அளவு தேங்காய் துருவனதை எடுத்துகிட்டு வெறும் பேனில் இந்த போல் நம்ம நல்லா வரன்னு பரட்டி எடுத்துக்க போகிறோம். அது பாதி அந்த ஈரப்பதம் வதங்கிட்டு கொஞ்சம் கலர் மாறின டைமில் மற்ற பொருட்கள் நம்ம சேர்த்துக்கலாம். 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டையை நல்லா ஒடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த போல் 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்துட்டு மீதி இருக்க தேங்காய் கலர் மாறுறதுக்கும் நம்ம சேர்த்த பொருட்கள் வறுபடுறதுக்கும் சரியாக இருக்கும். அதை அப்படியே ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். அதே பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த போல் கொஞ்சம் மட்டும் கடுகு சேர்த்துக்கோங்க. 2 கல்பாசி, அதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை 2ஆக கிள்ளிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு சின்ன வெங்காயம். உங்களுக்கு பொடிசாக கட் பண்ணால் பிடிக்கணும், நீங்கள் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கூட கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் வணங்குறதுக்காக மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலக்கலாம். 2 பச்சை மிளகாய் இந்த போல் அரிஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசு ஒரு தக்காளி நல்லா பழுத்தது, அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. புதுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச 1/2 கிலோ அளவு சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் கழுவினா தண்ணி பாத்திரத்தில் எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம அப்படியே கொட்டக்கூடாது. இந்த போல் ஒன்று ஒன்றா கையில் எடுத்து சேர்த்திங்க அப்படின்னா அது தண்ணி பாத்திரத்தில் அப்படியே தங்கிரும். நமக்கு வந்து கவுச்சி ஸ்மெல் வராது. ஏன்னா தலையில் அப்படியே கவுத்தணும் அப்படின்னா பாத்திரத்தை நம்ம அந்த சிக்கனில் கழுவி வச்ச தண்ணியெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு கவுச்சி ஸ்மெல் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இந்த போல் நீங்கள் பண்ணுங்கள். 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மிளகாத்தூள்னால் குழம்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா சேர்த்துட்டு சிக்கன் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம வறுத்து ஆற வச்சதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இது அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். தண்ணி நம்ம விடலை, தண்ணி விடாமல் அதில் கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறமா திருப்பி அடுத்ததுக்கு தான் நம்ம தண்ணி விட்டுருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் முழுகிறபடி கலந்து விட்டுறலாம். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிட்டு உப்பு காரம் எல்லாம் நல்லா சிக்கனில் பிடிச்சி வேகிறபடிக்கு நல்லா நம்ம அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்கலாம். மிதமான தீயில வச்சோம் அப்படின்னா தான் நல்லா ஸ்லோவாக வேகிறதுக்கும் அந்த மசாலாலாம் சிக்கனில் பிடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். இந்த போல் வெந்ததுக்கப்புறமா அரை பாகம் அளவு சிக்கன் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த அரைச்சோம் இல்லைங்களா, வறுத்து அரைச்ச மசால் விழுதை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க. அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சு மூடி வச்சுருங்க. அப்போ அதுக்கப்புறமா இடையில கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ நமக்கு சிக்கன் கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. இதோட வந்து வாசனைக்கு கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கோங்க. இது வந்து தோசைக்கு, இட்லிக்கு, டிஃபன் ஐட்டம் எல்லாத்தோட பேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த ரெசிபி வந்துட்டு ஒயிட் ரைஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரச சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஈஸியாக இருக்க இந்த சிக்கன் ரெசிபி, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்க இந்த சிக்கன் ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.